செம்பருத்தி co-presented by நலம் அன்புடன் ஆரோக்கியா மில்க். ஆதி Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Adi. May God bless you. Happy birthday dear Adi. Happy birthday Adi. Thank you, ma. I wish you all happiness and good luck. Thank you so much, ma. ஹாப்பி பர்த்டே ஆதித்யா. இந்த மாதிரி இன்னும் 100 பிறந்த நாள் நீ கொண்டாடணும். Thank you, pa. Happy birthday. Best wishes to you. Thanks, Chitappa. Happy birthday Adi. Thank you. Happy birthday Adi. Thank you, Chitti. Bro, happy birthday bro. Thanks, da. ஏய் உமா நீ போய் விஷ் பண்ணு. Happy birthday Adi mama. Thank you. ஆதி Ma. என்ன லேப்டாப்ப கூட ஷட் டவுன் பண்ணலையா? அப்படியே தூங்கிட்டியா? இந்த வீடியோ வேற ப்ளே ஆயிட்டு இருக்கேன். இப்ப அம்மா பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணாங்க? சாரிம்மா. பர்த்டே அன்னைக்கு சாரி எல்லாம் சொல்லக்கூடாது. என்னாச்சு அருண்? ஷட் டவுன் தானே பண்ணணும், ஏன் இவ்வளவு யோசிக்கிற? ஷட் டவுன் பண்ண தெரியுமா தெரியாதா? தெரியுமா? பண்றமா. ஆதி, மார்னிங் 7 o'clock ஆண்டி உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு பர்த்டே கிஃப்ட் கொடுக்க போறாங்க. அதனால சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க. நம்ம ஆதியோட பிறந்த நாள ஒவ்வொரு வருஷமும் நாம இப்படிதான் செலிப்ரேட் பண்றோம். ஆனா இத்தனை வருஷத்துல இருந்த சந்தோஷத்தை விட இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்னன்னே தெரியல. இத்தனை நாளா ஆதியோட கல்யாணத்தை பத்தின கவலை இருந்துச்சு. இந்த வருஷம் அந்த கவலை இல்ல. மூத்த மருமக கிடைச்சிட்டால, அந்த சந்தோஷம் தான் அது. ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்டா. நாளைக்கு நந்தினி வந்துருவா. நாம நேரத்திலேயே எழுந்திருக்கணும். நீங்க சீக்கிரமா போய் படுத்துக்குங்க, நானும் படுத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல அகிலா, காலையில பார்வதியோட கல்யாணமும் இருக்கு. அதுக்கும் ரெடி ஆகணும். குட் நைட். குட் நைட்.
என்ன இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக்குற ஆதி மாமாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க. ஆனா இப்போ அந்த இடத்துக்கு வேற ஒருத்தி வரப்போறா. அவளை வரவேற்க நம்ம 2 பேரும் தேவரை காத்துட்டு இருக்கோம். எரிச்சலா இருக்காத. ஏய், உனக்கே இப்படி இருக்குன்னா எனக்கு எப்படி இருக்கும்? இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமாடி? யாரத்த? அந்த சமையல்காரிதான். அவ மட்டும் அன்னைக்கு அந்த நந்தினி பேரை எழுதாம இருந்திருந்தா இன்னைக்கு நீதாண்டி இந்த வீட்டோட மூத்த மருமக. எனக்கு ஆதி மாமாவை கிடைக்காம பண்ணிட்டு அவ மட்டும் ரகுவ கல்யாணம் பண்ணிக்க போறான். அத்த, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அத்த. நீ கவலைப்படாத, அவ கல்யாணம் நிச்சயமா நடக்காது. அதை எப்படி நிறுத்தணுங்கிற பிளான் நான் வச்சிருக்கேன். ஏய், அகிலாண்ட வந்துட்டு இருக்கா. அவங்க கூட சேர்ந்து நாமளும் நந்தினி எதிர்பார்க்கிற மாதிரி நடிப்போம். வா வா. ஆதி, உங்க பர்த்டே கிஃப்டா நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இந்த வீட்டு மூத்த மருமகளை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும்னு ஆண்டி ஆசைப்பட்டாங்க. அவங்க ஆசை இப்ப நிறைவேற போகுது. Seven o'clock. ஆதிக்கடவூர் அகிலாண்டேஸ்வரியோட மூத்த மருமக இந்த வீட்டு மகாலட்சுமி ஆதிய கல்யாணம் பண்ணிக்க போற அதிர்ஷ்டலட்சுமி இப்போ வரப்போறா. ப்ரோ, அண்ணி வர போறாங்க ப்ரோ. எதுக்கு இப்ப இங்க வந்த? அம்மா, அது வந்து என் மூத்த மருமக வீட்டுக்கு வரப்போற நேரத்துல நீ எதுக்காக பார்வதியை கூட்டிட்டு வந்த? ஆதியோட பிறந்த நாள் அன்னைக்கு அவனை சந்தோஷமா வச்சுக்கணுங்கிற நினைப்புல நான் உன் பொண்ணோட கல்யாணத்தையே மறந்துட்டேன் சுந்தரம். அம்மா, இந்த வாழ்க்கை நீங்க போட்ட பிச்சை. உங்களோட ஆசீர்வாதம் இருந்தாதான் என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அழக்கூடாது. போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. போம்மா, போ.
அம்மா, உங்க ஆசீர்வாதத்தோட நான் இன்னைக்கு இன்னொரு வீட்டுக்கு மருமகள் ஆக போறேன். சமையல்காரியா உங்களுக்கு வேலை செஞ்சு கொஞ்சமாவது என் நன்றி கடனை தேத்துக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு அனுப்புறீங்க. என் நன்றி கடனை இந்த ஜென்மத்துல என்னால தீர்க்க முடியாதுன்னு புரிஞ்சு போச்சுமா. சமையல்காரியா இந்த வீட்ல தலகுனிஞ்சு வேலை பார்த்த நீ கல்யாணத்துக்கு அப்புறம் ரகுவோட வீட்டுக்காரியா தலை நிமிர்ந்து வாழணும். கடவுள் உனக்கு நல்லதையே பண்ணுவார் பார்வதி. அத்தை, many more happy returns of the day. தேங்க்யூ. உங்க பர்த்டேக்கு ஒரு ஸ்மால் கிஃப்ட். ஆதி, மோதிரத்தை போட்டுக்கோ. பார்வதி, ஆதியோட பர்த்டே அன்னைக்கு உனக்கு மேரேஜ்னு கேள்விப்பட்டேன். அதான் உனக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. பெரியயாவ கல்யாணம் பண்ணிக்க போற உங்களை பாக்குறதே பெரிய அதிர்ஷ்டம்னு நினைக்கிறவனா, அப்படிப்பட்ட எனக்கு உங்க கையால பரிசு கொடுக்கறீங்கன்னா இதுக்கு நான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். அத்தை, கல்யாணம் பண்ணிக்க போற பார்வதிக்கு நான் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஷூர், கோ அஹெட். தேங்க்ஸ் அத்தை. பார்வதி, சமையல்காரியா இருந்த நீ பிராண்ட் அம்பாசிடரா உயரத்துக்கு போக இந்த வீட்டோட பெருந்தன்மை தான் காரணம். அதை நீ மறந்துடவே கூடாது. வாழ்க்கையில நிறைய கனவு காணலாம், ஆசைப்படலாம். ஆனா அந்த கனவும் ஆசையும் நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். நீ கிராமத்துல இருந்து வந்ததுனால உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். விரலுக்கேத்த வீக்கம் தான் இருக்கணும், இல்ல ரொம்ப கஷ்டப்படுவ. கையளவு மனசுக்குள்ள கடல் அளவு ஆசை இருக்கும்.
ஆனா மனசுல நினைச்சத அடையணும்னா அதுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும். அதுவும் மனசுல நினைச்ச வாழ்க்கை அமையணும்னா அதுக்கு நெத்தியில எழுதியிருக்கணும். எவரெஸ்ட் சிகரம் உயரத்துக்கு போனாலும் அகிலாண்டேஸ்வரி அத்தைய பார்க்கணும்னு நினைக்கணுமே தவிர அவங்க கண்ணுல கண்ணீரை பார்க்கணும்னு நினைக்க கூடாது. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கிட்டா உன் வாழ்க்கை எப்பவுமே நல்லா இருக்கும். புரிஞ்சுதா? அத்தை, நான் பார்வதி கிட்ட கரெக்டா பேசினா எதுவும் தப்பு இல்லையே. ம்ஹும். கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போற பொண்ணுக்கு என்ன சொல்லணுமோ அத நீ அழகாவே சொல்லிட்ட. சுந்தரம், அம்மா. பார்வதியை கூட்டிட்டு போய் கல்யாண வேலையெல்லாம் பாத்துக்கோ. சரிங்கம்மா. வாம்மா, வா. ஓகே, லெட்ஸ் மூவ். அத்தை, அவங்க எல்லாரும் போயாச்சு அத்தை. இன்னும் எதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க? இந்த நந்தினி நல்லவளா கெட்டவளான்னு ஒண்ணுமே புரியலடி. இப்ப என்னத்த சொல்றீங்க? இவ ஆரம்பத்துல இருந்தே பேச்சுல பொடி வச்சு பேசிட்டு இருக்காடி. எதுவா இருந்தாலும் நாம கொஞ்சம் உஷாராவே இருக்கணும். வா. பெரியயா, இத குடிங்க. இத குடிச்சீங்கன்னா மனசுக்குள்ள இருக்கிற பாரம் எல்லாம் பஞ்சா பறந்துரும். இந்தாங்க. இன்னைக்கு பார்வதிக்கு கல்யாணம். 10:11 முகூர்த்தம். கல்யாண பொண்ணா ரெடியான பார்வதி உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வந்தா. உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலாம்னு வந்தோமே தவிர உங்க சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக வரலாமா? இன்னைக்கு பார்வதியோட கல்யாணம் முடிஞ்சதும் அவ வீட்டை விட்டு போயிடுவா. அதுக்குள்ள என் மனசுல இருக்கிறத அவகிட்ட சொல்லிடணும். பெரியயா, வா பார்வதி, நீ எதுக்கு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க? நீ கல்யாண பொண்ணு. அது மத்தவங்களுக்கு தான் பெரியயா. நான் எப்பவுமே இந்த வீட்டு வேலைக்காரி பார்வதி தான். எடுத்துக்கோங்க, சூடு ஆறிட போது. எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கு. நீ வழக்கமா டீ தானே எடுத்துட்டு வருவ. நான் காஃபி தான் கொண்டு வந்திருக்கேன் பெரியயா. குடிங்க. காஃபியை கொண்டு வந்திருக்க? ஆமா பெரியயா. என்ன சொல்ற? நான் மனசுல நினைச்சத நீ எப்படி கரெக்டா கொண்டு வந்த? இத்தனை நாள் உங்களுக்கு தேவையானது பார்த்து பார்த்து செய்யற எனக்கு உங்க மனசுல இருக்கிறது தெரியாதா பெரியயா? காஃபி எடுத்துக்கோங்க. குடுங்க பெரியயா. பரவாயில்ல. உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். சொல்லுங்க பெரியயா. அது வந்து நீ இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு போயிடுவ. ஆனா நான் இப்ப சொல்லனா எப்பவுமே சொல்ல முடியாது.
என் பணம், பதவி, அந்தஸ்து, கௌரவம் அத்தனையும் ஒதுக்கி வச்சுட்டு என் மனசுல இருக்கிறத ஓப்பனா சொல்றேன் பார்வதி. இத்தனை நாள் லேசா இருந்த என் மனசுல யாரோ பாரத்தை ஏத்தி வச்ச மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு மூலையில வெளியே சொல்ல முடியாத, இனம் புரியாத வழி இருக்கு. என் மனசுக்குள்ள இந்த மாற்றம் திடீர்னு எதனால ஏற்பட்டுச்சுன்னு யோசிச்சு பார்த்தேன். அதுக்கு காரணம் நீதான். நீ இந்த வீட்டை விட்டு போறதுக்கு எந்த அளவுக்கு ஃபீல் பண்றியோ அதே ஃபீல் எனக்குள்ளேயும் இருக்கு. பெரியய்யா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இத்தனை நாளா இந்த வார்த்தையை உன்கிட்ட சொல்லல, சொல்லலாமா இல்லையான்னு கூட தெரியல. ஆனா இப்ப சொல்லனா எப்பவுமே சொல்ல முடியாது.